அப்படின்றாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் இது பழைய பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அப்பா பையன் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இப்படின்னு இருக்கும்போது எந்த 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 அணிக்கு இதுல செல்வாக்கு இருக்கு, எந்த அணிக்கு மாம்பழம் சின்னம் போக போகுதுன்றது இருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அரசியல் மயமாக்கப்பட்ட வன்னியர்கள், அரசியல் மயமாகாம ஜாதிப்பட்டு மட்டும் உள்ள வன்னியர்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த வயசு கொஞ்சம் மூத்தவங்கலாம் ராமதாஸுக்கு அனுதாபத்தோடும் அவர் ஓட்டு போடணும்னு இருக்காங்க தவிர, பாமக இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கவங்க எல்லாமே அன்புமணி சைட்ல தான் இருக்காங்கன்னு தோணுது. அப்படின்னும் போது ராமதாஸ் ஒருவேளை திமுக அணிக்கே வரேன்னு சொன்னா கூட பழைய பலத்தோட பழைய கெத்தோட ஒரு பேரம் பேச முடியாதுன்னு தோணுது. அவர் உள்ள வந்தாருன்னா திருமாவளவன் ஏத்துக்கு வர மாட்டாரான்னு தெரியல. ஏன்னா கள நிலவரத்தைப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கும் வன்னியர்களுக்கும் ஜாதி ரீதியான வகை அதிகமாக தான் ஆயிருக்கு. நிறைய மோதல்கள் கூடுதலா நடந்திருக்கு. மீடியாக்கள் அதை கவர் பண்ணாட்டி கூட நிறைய அடிதடி ஆகிட்டே இருக்கு வன்னியர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். இதெல்லாம் இருக்கும்போது அவங்க எந்த பக்கம் நிப்பாங்கன்ற ஒண்ணு. 2வது ராமதாஸ்